டாக்டர் சுமந்த், இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு சர்வதேச சதி என்று ஏன் பார்த்திட முடியாது? சர்வதேச சதினா ஏன் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல் குரூப் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? என்ன இவங்க இதே ஹிண்டன்பர்க் பல நாடுகளில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைத்து அதில் பல நபர்கள் கைது செய்யப்பட்டு அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சோ இது ஹிண்டன்பர்க் ஒரு நாட்டின் இந்தியா நல்லா இருக்கணும், நேர்மையான ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டம் இருக்கணும் இந்தியாங்கிறதுக்காக பண்ணல. அவன் லாபத்துக்காக பண்றான். அவன் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி அந்த ஷார்ட் செல் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்க பார்க்கலாம். நம்ம இத ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட பார்க்கணும் இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். அவங்க சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா, அவ்வளவுதான். இப்போ மெசஞ்சரை நம்ம அவன் மோசமான ஆளு, அவன் இந்தியாவை இப்போ இந்தியாவை வீக்கன் பண்றதுன்னா அதானி தான் இந்தியாவா? எனக்கு புரியல. இப்ப அதானி இஸ் ஈக்குவல் டு இந்தியாவா? அதானிக்கு எதிராக அதானி விசாரணைக்கப்பட வேண்டும் என்று கூறினால் நான் where does that equation come? எனக்கு அந்த விஷயம், எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். அமெரிக்கால ஒரு பெரு நிறுவனம், எலான் மஸ்கோட நிறுவனமோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினா அது அமெரிக்க மார்க்கெட்ஸ்ல தாக்கம் ஏற்படுத்தும் தானே? அமெரிக்கால நிச்சயமாக இல்ல. இப்போ ஹிண்டன்பர்க் போன்ற நிறுவனங்கள் பலர் அமெரிக்காலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்களே. பெரிய பெரிய நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் மீது குற்றச்சாட்டு வைத்தால் அங்கு இருக்கக்கூடிய அமைப்பு, செபிக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு SEC, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அவங்க முழுமையான விசாரணை நடத்துவாங்க. இந்த மாதிரி நாட்டுக்கு எதிரான சதி இது. இப்போ வெறும் வாயால ஹிண்டன்பர்க் சொல்லல. இப்போ முந்தானேத்து ஹிண்டன்பர்க் வைத்திருக்கிற அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் மாதவிபுரி புட்ச், செபி தலைவரை பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி குற்றச்சாட்டுகளை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க, அது வேற விஷயம். நான் ஏற்கனவே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேனே, இதெல்லாம் பொது வழியில இருக்கேங்கறாங்க. இப்போ வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பல கேள்விகள் அதுல இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, இந்த குவிட் ப்ரோகோ ரெண்டு விஷயம். ஒண்ணு இந்த அதானியோடைய அந்த ஃபண்ட்ல போட்ட லிங்க் ஒரு பகுதி தான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு 2 கன்சல்டிங் கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனி சிங்கப்பூர்ல இருக்கு, ஒரு கம்பெனி இந்தியால இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்த கம்பெனியை நான் செபிக்கு போன உடனே அந்த ஷேரை என் கணவர்கிட்ட மாத்திட்டேன். இந்த 2 கம்பெனியும் டார்மெண்டா இருக்குங்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, என் கணவர் இந்த கம்பெனி மூலமா கன்சல்டிங் பண்றாரு. யாருக்கு கன்சல்டிங் பண்றாரு? அது 2.5 கோடி கிட்டத்தட்ட அந்த கம்பெனிக்கு, இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் வந்திருக்கு. சிங்கப்பூர் கம்பெனி எவ்வளவு சம்பாதிச்சது நமக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தான் ரெகுலேட்டருங்க. நீங்க ஓன் பண்ற ஒரு கன்சல்டன்சி ஃபர்ம், அதுக்கு 2.5 கோடி ரூபாய் யார் கொடுத்திருக்காங்க? செபி நிர்வாகிக்கும் சில கம்பெனிஸ் அவங்க கொடுத்திருக்காங்களா? எதற்காக கொடுத்தாங்க? கான்ஃபிளிக்ட் ஹரி, ஒரு விஷயம், இது இல்லீகாலிட்டி நடந்திருக்கா, சட்டவிரோதமான செயலா இல்லையாங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இதை விட கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே முடியாது. இங்கேருந்து நான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்பையர் நடுநிலையா இல்ல. ராகுல் காந்தி பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் போது அம்பையர் நடுநிலையா இல்ல. எப்படி மேட்ச் நம்ம அதனது தீர்வு? பி சிதம்பரம் வேதாந்தாவோட நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு. ஒரு நாள் முன்னாடி மினிஸ்டர், ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தாரு. அவர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு பல சலுகைகள் கிடைச்சது. அது யார்கிட்ட போய் என்ன சொல்லணுன்றதை கேட்டு சொல்லுங்க சுமந்த் கிட்ட. என்னோட பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இது ஊரை அடிச்சு உலையில போட்டு சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி சொல்றீங்களா? ஹிண்டன்பர்க் சொல்றேன். ஏன்னா நம்ம ஊர் என்னங்க, அது இந்த மாதிரி ஹிண்டன்பர்க் பின்னாடி போறவங்க தான் நீங்க கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஹிண்டன்பர்க் தான் சொல்றேன். பாயிண்ட் என்னன்னா, அவங்க பேங்க் வச்சு, அவங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. சிலிகான் வேலி பேங்க்னு ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த பேங்க் திவால் ஆகி போச்சு. பெரிய ரிசர்ச் கம்பெனி ஆச்சு. இருக்கிற சொந்த பேங்க்ல பணம் திவால் ஆகிற கம்பெனி தெரியல, சொந்த போட்ட பணம் போட்ட இடத்துல இருந்து வரல. இது இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை தூக்கின்னு இங்க உட்காந்து நம்ம எல்லாம் அல்லா குல்லான்னு பேசின்னு இருக்கோம். இன்னைக்கு அதுவும் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனோன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. பாவம்
பாவம் அவங்கெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ ஒன்றும் பண்ண முடியலையே, மூஞ்சில எல்லாரும் சின்னதாகி போச்சு, மூஞ்சிலாம் பாவம் ரொம்ப சின்னதாகி போச்சு. இருங்க சுமந்த், எனக்கு தெரியும் உங்க மூஞ்சியும் கொஞ்சம் சின்னதாயிருச்சு, எனக்கும் பார்த்தேன். கார்த்தால நீங்க ட்வீட்லாம் பண்ணீங்க, பயங்கரமா பிளட் பாத் ஆக போகுது அது. பாவம் நீங்க இப்போ உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கும் பாவம் ஒண்ணும் நடக்கல. சோ இல்லங்க பேசிடலாம், இல்ல நீங்க பேசிடலாம் சுமந்த் பேசிடலாம், கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்றேங்க, இன்னையோட நீங்க நார்மலா நீங்க வந்து சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா அதோட கரெக்ஷன் மெக்கானிசம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகுது எனிவேர் பிட்வீன் 340 பாயிண்ட்ஸோ 345 பாயிண்ட்ஸோ. அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அபவுட் 1 to 2% இருந்தால் மைல்ட் கரெக்ஷன், 2 to 3% இருந்தால் கரெக்ஷன், 3 to 5% இருந்தால் ஷார்ப் கரெக்ஷன், which is called the blood bath. முதல் ரிப்போர்ட்ல வந்து blood bath இல்ல. Let me complete. Above 5% இருந்தா it is called panic selling. January 2008 நான் ஒரே மாசத்துல அருமையான யூபி அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு. உங்களுக்கு அதை நான் படிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாரோட ஆட்சியில எவ்வளவு கேவலமாக இந்த பொருளாதாரம் நிறுவப்பட்டது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது வந்து தப்பு நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்கான சாரி நீங்க வந்து பேனிக் எப்படி பண்ணுவீங்க? எதையாவது ஒண்ணு கொளுத்தி போடுற போது முதலீட்டாளர்கள் வந்து பயந்து போய் பண்ற ரியாக்ஷனை ட்ரை பண்றது தான் பேனிக் செல்லிங். அந்த பேனிக் செல்லிங்கை நீங்க ட்ரை பண்ணீங்க. இந்த இண்டன்பர்க் முதல்ல ட்ரை பண்ணுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது மானிட்டர்டு கமிட்டி வந்தது. ஏதாவது உங்களுக்கு வந்துச்சா? இல்ல தானே. இதே நடக்கலங்கிறது நான் என்ன சொல்றேன், இங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இல்ல ஆயிடுமா? நிச்சயமாக இல்ல. இதுல என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்? அவன் யாரோ சொன்னானா நான் எதுக்கு கேட்கணும்? நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, அப்போ இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்டா இல்லையான்னு பாருங்க. உங்களுடைய உள்நோக்கமே நாட்டுல பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி எப்படியாவது வரணும். இன்னைக்கு 5 வருஷத்துல சுமந்த், what did not happen to you today is very disappointing to you, but I am very happy. கொஞ்சம் அதான் let me complete. அவர் என்ன நினைச்சாரு? அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? அவர் வந்து இன்னைக்கு blood bath வரும்னு நினைச்சாரு, பயங்கரமா சென்செக்ஸ் இறங்க போகுதுன்னு நினைச்சாரு, ட்வீட்லாம் பண்ணாரு, ட்வீட்லாம் பண்ணாரு அழகா. ஒண்ணுமே ஆன்டியா எனக்கு தெரியாது, அவர் தான் சொல்லணும். என்ன அவர் ஆன்டியா இருப்பாரு நான் நினைக்கல. அப்படி அவர் இருந்தாருன்னா அவர் மாத்திக்கணும், அவ்வளவுதான் என் பாயிண்ட். சோ நான் என்ன சொல்றேன், அதனால தான் மாத்திக்கிறீங்களா டாக்டர்? ஆன்டி இந்தியனா நீங்க? அது எனக்கு தெரியாது, அவர்தான் சொல்லணும். ஃபேக்ட்ஸ்ல பேச முடியாதுன்னு வரும்போது இந்த மாதிரி எதிராளிகள் யார் பேசுறாங்களோ அவங்கள ஆன்டி இந்தியன். மிஸ்டர் சுமன், நான் பேசுனதெல்லாம் ஃபேக்ட். நீங்க முடிச்சிட்டீங்க சார், நீங்க let me complete சார். நான் பேசவே இல்ல சார், கம்ப்ளீட் பண்ணுங்க. let me complete சார். கம்ப்ளீட் பாருங்க, ஜனவரி 2008ல அவங்க முதல்ல அவங்களோட நீங்க வந்து ஜனவரி 2008 4.97% டிராப். அதே மாதிரி மார்ச் 2008 1000 பாயிண்ட்ஸ் டிராப். மார்ச் 2008 திருப்பி 6% டிராப். ஒரு வாட்டியும் ஒரே மாசத்துல இவ்ளோ பெர்சன்டேஜ் பேனிக் டிராப்ல நடந்தது சகஜம். மார்க்கெட் வந்து பிளட் பாத் வரல, அதனால அந்த அம்மா புனிதன்னு சொல்றீங்க. என்னங்க, மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்டா ரியாக்ட் பண்ணல, பிளட் பாத் நடக்கல, அந்த அம்மா வந்து அதுதான் வந்து நெருப்பா அதுல அவங்க தீ குளிச்சு எழுந்துட்டாங்க. சும்மா இந்த மாதிரி திருப்பி கொளுத்தி போடுறத இங்க உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதுவே வெட்டி பேச்சுங்கிறேன். ஏன்னா ஹிண்டன்பர்க் கம்பெனி எப்போ ஆல்ரெடி அவனுக்கு ஒரு வாட்டி ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அவங்க போட்ட பணத்தை பேங்க்லேயே அவங்களால பார்க்க முடியல. இது இங்க வந்து உட்கார்ந்து நம்ம 5 பேர் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது டாபிக் சொல்லுங்க டாக்டர். நீங்க சொல்லுங்க. எனக்கு இல்ல நான் 2-3 பாயிண்ட் சுருக்கமா ரிப்போர்ட் பண்ணனும். எஸ், ரொம்ப சுருக்கமா டாக்டர். நீங்க மத்தவங்களுக்கு போணும். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னைக்கு காலையிலே ட்வீட் பண்ண, மார்க்கெட்டை இன்னைக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எல்ஐசி, எஸ்பிஐ, இந்த பப்ளிக் பொதுமக்களுடைய வரி பணத்தை, பொதுமக்களுடைய பணத்தை வச்சு எப்படியாவது இந்த ஷேரை விழாம பாத்துப்பாங்கன்னு நான் காலையிலேயே போட்டாச்சு. அதுதான் நடந்திருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதானி கிரீன் பவர்ல ஒரு மாதத்துக்கு 29 லட்சம் ஷேர் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 27 லட்சம் ஷேர் ட்ரேட் ஆயிருக்கு. இதெல்லாம் எல்லாம் முடிங்க, அது வேணாம். லெட்ஸ் நாட் கெட் இன்டு தட். That is what is all about. No, 1 minute. How it has been propped up. ஒரு நிமிஷம் இருக்கு.